ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 200க்கும் மேற்பட்ட வழுவு சொற்களை பற்றி பார்க்கலாம். இது நாம் எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து எடுத்துருக்குறோம். கவர்மெண்ட் மெட்டீரியலில் 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு, இன்னொன்று குரூப் 2 ஸ்டாண்டர்டு. ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம கமெண்ட்டில் பிடிஎஃப் வேணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டெலகிராம் லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப் அங்கே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நாம் அப்லோட் பண்ண எல்லா பிடிஎஃப்புமே அதில் உங்களுக்கு கிடைக்கும். சரி, வாங்க ஒவ்வொரு வழுவு சொற்களாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் சிகப்பு. சிகப்புன்றது தவறான சொல், சிவப்பு என்பது தான் சரியான சொல். அதேமாரி செகண்ட் ஒன் அகண்ட. சொல்லுவோம் நிறைய இடத்துல அகண்ட பாரதம் அப்படின்னு, அது கிடையாது, அகன்ற அப்படின்றது தான் சரியான சொல். அதுகள், அதாவது ஒருமையில் அக்ரிணியாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை அதுன்னு சொல்லலாம். அதை பன்மையாக சொல்லும்போது அதுகள்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, அவை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுகள் தவறு, அதுக்கு சரியானது அவை. அடுத்தது அருவாமனை. இது ஆக்சுவலாக அறிவாள் மனை, அறியக்கூடிய வாள். நம்ம பழங்காலத்தில் வாள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் அறியக்கூடிய வாள் அப்படின்றது தான் சரியான பதிலாக இருக்கும். சொல்ல அருவாமனை பதிலாக அறிவாள் மனை என பயன்படுத்தணும். அடுத்தது அருகாமையில். இதுக்கு அருகில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அருவருப்பு. இங்கே வந்திருக்கிறது வல்லின ரூ வந்திருக்கு, அதுக்கு பதில் ரன்னகர், அதாவது சின்ன ரூ வரணும், அருவருப்பு அப்படின்ட்டு. நம்ம பொதுவாக பேசும்போது அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னு இல்லைங்களா, அதுக்கு தமிழ் எப்படி சொன்னால் அங்கு இங்கு அப்படின்னு பயன்படுத்தணும். அடுத்தது அமக்கலம். ஒரே அமக்கலம் பண்ணுறான்ப்பா அவன். அமக்கலம் அது அட்டகாசம் செய்கிறது, சரிங்களா. ஸோ அது என்ன சொல்லணும்னா அமர்கலம்னு சொல்லணும். அடுத்தது அத்தினி. என்னது அந்த அத்தினி பொருளை இங்கே எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது அத்தினி கிடையாது, அத்தனை. அத்தனை பொருள்களையும் கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அவுத்து. அந்த மூட்டையை அவுத்துப்பாரு, உள்ள தேங்காய் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும். ஸோ அதை அவுத்துன்னு சொல்லக்கூடாது, அவிழ்த்து. அந்த மூட்டையை அவிழ்த்து பார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஆட்சி. ஆட்சின்னு சொல்லக்கூடாது, ஆயிற்று. ஆயிற்றுன்னு சொல்லணும். ஆச்சுனானது முடிச்சாச்சா, முடிச்சாச்சு, செஞ்சாச்சு, போயாச்சு, வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. முடித்தாயிற்று, வந்தாயிற்று, போயாயிற்று அப்படின்ற மாதிரி சொல்லணும். அடுத்தது இரும்பல். இரும்பல் கிடையாது, இருமல். இங்கிட்டு, இங்கு. இறைச்சி அப்படி கிடையாது, இறைச்சி, ரை வரணும். இவை அன்று, இவை அல்லன்னு சொல்லணும். இவை அன்று வரக்கூடாது, இவை அல்ல அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஈர்களி. அடுத்தது ஈர்கொல்லி. நம்ம தலையில் பேனு இந்த ஈர்லாம் இருக்கிறதுக்கு பயன்படுத்தும் இல்லையா, அதனால் அந்த ஈர்களி கூட அப்படின்னுவாங்க வீட்டில், ஐ மீன் வீட்டில், சரியா. ஸோ அதை என்ன சொல்லணும், ஈர்கொல்லி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது உடைமை. உடைமைன்னு வரக்கூடாது, டா வரக்கூடாது, டை வரணும், உடைமை அப்படின்ட்டு. அடுத்தது உருச்சி. அதை உரித்துன்னு சொல்லணும். அந்த பட்டையை கொஞ்சம் உரிச்சிப்பாரு, நல்லா பருமன் உள்ள மரமானு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை உரிச்சுன்னு சொல்லக்கூடாது, உரித்து பார் அப்படின்னு சொல்லணும். தோலை உரிச்சிடுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ தோலை உரிச்சிடுவேன்னு சொல்லக்கூடாது, தோலை உரித்து விடுவேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஊரணி. அதை ஆக்சுவலாக என்ன சொல்லணும், ஊருணி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஒத்தடம். அதுக்கு ஒற்றடம். ஒத்தடம் என்ன பண்ணுவாங்க, கால் ரொம்ப வீக்கமாக இருக்கு பாரு, கொஞ்சம் வெந்நீர் ஒத்தடம் கொடுப்பா சரியாக போயிடும் அப்படின்வாங்க. அதை ஒத்தடம்னு சொல்லக்கூடாது, ஒற்றடம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 9. அதை 9ன்னு தமிழில் தெளிவாக சொல்லணும். அடுத்தது கரம். கரம்னானது கை சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பெரிய ரா வரக்கூடாது, சின்ன ரா வரணும், கரம். அடுத்தது கயறு, கவுறு அப்படின்னு சொல்கிறதுக்கு கயிறுன்னு சொல்லணும். நம்ம பொதுவாக வீட்டில் பேசணும்னா அந்த கயிற்றை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம், அந்த கயிறை கொஞ்சம் கொடு, அந்த கவுறு கொஞ்சம் அவுறாமல் கட்டான் அப்படின்னுவோம். ஸோ அதனால் இந்த கயறு, கவுறு இப்படிலாம் சொல்லாமல் கயிறு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அருணை கயிறு. இதை அரைநான் கயிறு அப்படின்னு சொல்லணும். இந்த அரைநான், அரைஜான் அதுமாரி ஒரு அளவு பொருள் மாரி அது, அதை அருணைன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால் அரைநான் கயிறு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது புஞ்சை. நாம் பொதுவாக பேசும்போது நஞ்சை எத்தனை ஏக்கர் இருக்குது, புஞ்சை எத்தனை ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவோம். அதை புஞ்சைன்னு சொல்லக்கூடாது, புன்செய் நிலம். புஞ்சை நிலம்ன்றது எப்படி சொல்லணும், புன்செய் நிலம் அப்படின்னு சொல்லணும்.
வீட்டில் பொதுவாக பாவக்காய் என்னன்னு சொல்லுவோம், பாவக்காரக்கா அப்படின்னு. அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் பாவக்காய் கிடையாது, அது பாகற்காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சரிங்களா? அடுத்தது தவக்கலை. இதை பொதுவாக நம்ம சின்ன வயசில் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்போம். தவக்கலை வருது தவக்கலை வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தவக்கலை கிடையாது, அது தவளை. நல்லா புரிஞ்சணும், பெரிய லை வரணும். நிறைய பேர் சின்ன லை போட்டுருவீங்க. சின்ன லை போட்டான்னா வந்துடும் மீனிங்க, வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரம்னு பொருள் வந்துடும். ஸோ பெரிய லை யூஸ் பண்ணணும். அடுத்தது குரங்கு வருது, குரங்காட்டி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குரங்கு கிடையாது, அது குரங்கு. அடுத்தது முயற்சித்தார், அவர் ரொம்ப நாள் முயற்சித்தார்ப்பா, ஆனால் அவரால் ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அவர் ரொம்ப நாளாக முயற்சித்தாரு, அதனால தான் அவரால் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை முயற்சித்தார்னு சொல்லக்கூடாது, முயன்றார் அப்படின்னு சொல்லணும். பேரன், பேரன் கிடையாது, ஆக்சுவலாக அது பெயரன். வேர்வை, வேர்வை இல்லை, வியர்வை. இடதுபுறம், அந்த தூ வரக்கூடாது, இடப்புறம் அப்படின்னு தான் சொல்லணும். இடதுபுறம் கிடையாது, இடப்புறம். அடுத்தது உசிறு. சும்மா சொல்லல, அவதாண்டா என் உசுறு அப்படின்னு. ஆக்சுவலாக உசுறு கிடையாது, உயிர். சரிங்களா? அடுத்தது எண்பது, எண்பதுன்னு சொல்லணும். எண்பது இம்மு வரக்கூடாது, அது போல் இன்னு வரணும். எண்பது கிடையாது, எண்பது அப்படின்னு வரணும். அடுத்தது ஒருவல். ஆக்சுவலாக அந்த ஒருவல் அப்படின்னு வரக்கூடாது, ஒருத்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கால், அந்த ஒரு கால்ன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்தும் போது இடையில வல்லின இக்கு வராமல் பயன்படுத்தணும், ஒரு கால் அப்படின்ட்டு. அடுத்தது கத்திரிக்காய். ஆக்சுவலாக அது கத்திரிக்காய் கிடையாது, கத்தரிக்காய். தீ வரக்கூடாது, தா வரணும், கத்தரிக்காய். அடுத்தது கம்பிலி. ஆக்சுவலாக அது கம்பிலி கிடையாது, கம்பளி. என்ன சொல்கிறது, இந்த செம்மறி ஆட்டில் செஞ்ச கம்பளி அதை சொல்லுவாங்க. குளிர்காலத்துக்கு நம்ம போத்திப்போம் இல்லையா, கம்பளி போர்வை, அது. ஸோ கம்பிலின்னு சொல்லக்கூடாது, கம்பளி அப்படின்னு சொல்லணும். 39 அது ரிப்பீட் ஆகிருக்கு. கரம், அது கரம். 40 காக்கா, காக்கான்னு சொல்லாமல் காக்கை அப்படின்னு சொல்லணும். தமிழ் பெண் பார்ப்புலரில் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, காக்கை பாடினியார், அதை பேரை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கிரணம். சந்திரகரணம் வந்திருக்கு, சூரியகரணம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கிரணம்னு சொல்லக்கூடாது, கிரகணம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது குடக்கூலி அப்படின்றதுக்கு குடிக்கூலி அப்படின்னு அர்த்தம். கோர்வை, கோர்வைன்னு சொல்லக்கூடாது, கோவைன்னு சொல்லணும். இந்த கோவை கோயம்புத்தூரை மென்ஷன் பண்ணுறதுக்கு கிடையாது. ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலுக்கு கோப்புன்னு பெயர். அந்த கோப்பு முடிஞ்சிருச்சு, எல்லா நடவடிக்கையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அதை கோர்வை செஞ்சுடுங்கன்றாங்க, அதாவது முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா கோர்வைன்னு சொல்லாமல் கோவை அப்படின்னு சொல்கிறாங்க. 44 சமையல். சமையல் கிடையாது, சமையல். மா வரக்கூடாது, மை வரணும். அடுத்தது சிலது. சிலதுன்னு ஒரு மீனிங் இல்லை, சொன்னால சில இல்லை பல, அவ்வளோதான். அடுத்தது அப்லாம். அப்லாம் கிடையாது, அப்பளம். அந்த அப்பளம் கொஞ்சம் எடுத்துருவா அப்படின்றோம் இல்லையா சும்மா பேசும்போது. சொன்னால் அப்லாம்னு சொல்லாமல் அப்பளம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அடமழை. அடமழை வெளுத்து வாங்குது பேர் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அது அடமழை கிடையாது, அடைமழை. அடுத்து 48 பாருங்க, ஆத்திற்கு. ஆத்திற்குன்னு சொல்லாமல் ஆற்றிற்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ திடீர்னு மழை பெய்யும் போது நாம் என்ன சொல்லுவோம், ஆற்றுல தண்ணி வருது பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆற்றுன்னு சொல்லாமல் ஆறுன்னு சொல்லணும். அதுதான் இங்கே ஆத்திற்குன்னு பதில் ஆற்று இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இப்போ நாம் யாரோ ஒருத்தர் சண்டைக்கு போகிறோம், சரி நீ சரியான ஆம்பளையாக இருந்தா என்கிட்ட சண்டைக்கு வாடா பாடுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக அதை ஆம்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இடது பக்கம், இதுலேயும் தூ வரக்கூடாது, இடப்பக்கம். அதேமாதிரி வலது பக்கம், அதுலேயும் தூ வராது, வலப்பக்கம் அப்படின்னு வரணும். அடுத்தது இடது கை, என்ன வரக்கூடாது, தூ வரக்கூடாது, இடக்கை. இப்போ வலது கைன்னு என்ன வரக்கூடாது, தூ வரக்கூடாது, வலக்கை அப்படின்னு வந்துடணும். அடுத்தது இளநீ. இளநீ கிடையாது, இளநீர், இளமையான நீர், அவ்வளோதான். அடுத்தது இடை போடு. ஒரு 10 கிலோ எடை போடுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடை போடு, அதை எடை போடு அப்படின்னு சொல்லணும். இத்து போதல், அதுக்கு இற்று போதல் அப்படின்னு அர்த்தம். சரியான இத்து போனதை பிடிச்சாந்துங்க போட்டானா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இத்து போனதுன்னா வீணா போனதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதை இத்து போனதுன்னு சொல்லாமல்
இற்று போதல் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது உசிர், இது என்ன பார்த்தாச்சு, அது உயிர். அடுத்தது உந்தன், உந்தனா உன்னுடைய அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம். அது உந்தன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பேச்சு வழக்கில், ஆனால் உந்தன்னு சொல்லக்கூடாது, உன்றன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள் 57, உலர்ந்து, அதுக்கு உலர்ந்து அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த துணியெல்லாம் உலர்ந்து வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லணும், அதாவது உலர வச்சுட்டு வா, அதாவது காய வச்சுட்டு வா அப்படின்றது அர்த்தம். உலர்ந்துன்னு சொல்லாமல் உலர்ந்து அப்படின்னு சொல்லணும். 58, என்ன வேணும், என்ன தான் வேணும், அந்த மாதிரி காமெடி தான். ஸோ என்னன்னு சொல்லாமல் எண்ணெய், லாஸ்ட்டாக அந்த ஈயை சேர்த்து சொல்லணும். இந்த ஒரு கால், அதே தான் ஒரு கால். இந்த குரூப் 2 ஸ்டாண்டர்டு, குரூப் 4 ஸ்டாண்டர்டு, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எடுக்கும்போது ஒரு சில விஷயம் மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஒட்டறை, ஒட்டறை கிடையாது ஒட்டடை, இந்த வீட்டில் ஒட்டடை ஒட்டியிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒட்டடை. அடுத்தது கடப்பாறை, இதை கடப்பாறைன்னு தான் சொல்லணும். சொல்லக்கூடிய ப்ரொனவுன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் லாஸ்ட்டாக வரக்கூடிய அந்த ரை பெரிய ரை வராமல் சின்ன ரை வரணும். அடுத்தது இசிக்கிறான், இதுக்கு இழிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். காற்று அப்படின்னு நம்ம பேச்சோட, காற்று நல்லா பலமாக வீசுது பாரு, என்னம்மா வீசுகிற அந்த காற்று அப்படின்லாம் சொல்லுவோம். ஆக்சுவலாக அதை காற்றுன்னு சொல்லாமல் காற்று அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஆத்தக்கரை அப்படின்னு சொல்லுவோம், அதான் ஆத்தாங்கரை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரில் ஆத்தங்கரை அப்படி போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஆற்றங்கரை அப்படின்னு சொல்கிறது தான் சரியான அர்த்தம். அடுத்தது காவா, ஏய் காவா இருக்குது பார்த்து போ, காவாவில் ஊந்துராதரா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சொன்னால் வாய்க்கால் என்பது தான் அதுக்கு சரியான சொல்லு. அடுத்தது ஐயராத்தெல்லாம் சொல்லுவா, என்னன்னு, தோப்பனார் சௌக்கியமா அப்படின்னு, தோப்பனாரை கேட்டதா சொல்டாம்பி அப்படின்லாம் சொல்லி அனுப்புவா. ஆக்சுவலாக தோப்பனார்னு சொல்லாமல் தகப்பனார் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வண்ணாத்தி பூச்சி, பேச்சு வழக்கில் சில பேர் என்னது வண்ணத்து பூச்சியை வண்ணாத்து பூச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லுவோம், அதை வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லணும். இது பேத்தி, பேத்தி கிடையாது பெயர்த்தி, ஏன்னு பேரன் பார்த்தோம், பேரன் கிடையாது பெயரன் அப்படின்ற மாரி பேத்தின்றத பெயர்த்தி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இத்தினை, அதான் இத்தினை கிடையாது இத்தனை, ஸோ தீ வரக்கூடாது, தா வரணும். அடுத்தது இடப்போடு, அதை எப்பயும் போல் எடை போடு. அடுத்தது எழவு, அதை எழவுன்னு சொல்லாமல் இழவு அப்படின்னு சொல்லணும். சொல்லக்கூடாது, சரி இருந்தாலும் சொல்கிறேன். எழவு காலிலே வந்துருச்சு பாரு இந்த வீடியோ அப்படின்னு உங்களில் பல பேர் நினச்சின்னு இருப்பீங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. எழவுன்னு இல்லாமல் இழவு அப்படின்னு வச்சுக்கிங்க. அடுத்து 72, கண்ணாலம், ஆக்சுவலாக அதை கலியாணம் அப்படின்னு சொல்லணும். நாம் சில பேர் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் கலியாணம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க, பார்த்துங்க. கடக்கால் அப்படின்றத கடைக்கால் அப்படின்னு தான் சொல்லணும். கவுளி, இந்த வெத்தலைலாம் வாங்க போனீங்கன்னா கேட்பீங்க, எத்தனை கவுளி இப்போ வெத்தலை வேணும், 5 கவுளி கொடுங்கண்ணா அப்படின்னு. அது ஆக்சுவலாக கவுளின்னு சொல்லக்கூடாது, கவலி அப்படின்னு சொல்லணும். அடுத்து 5, கட்டிடம், கட்டிடன்றது சரியான சொல்லல, அதுக்கு சரியான சொல்லு கட்டடம். இது ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் டிஎன்பிசியில் கூட, ஸோ இதை நல்லா உன்னிப்பாக பார்த்துங்க. கட்டடம்ன்றது கிடையாது, கட்டிடம்ன்றது தப்பு, கட்டடம் அப்படின்றது சரியானது. அடுத்து 76, கருவேப்பிலை, இதை கறிவேப்பிலைன்னு சொல்லணும், கருவேப்பிலை அப்படின்றது தப்பு, கறிவேப்பிலை அப்படின்னு தான் சரி. 77, கிணவு, மச்சான் நேற்று நைட்டு ஒரு கிணவு கண்டான்டா, அதில் நான் டிஎன்பிசி படித்து எம்ப்ளாயே ஆகிட்டேன்னா பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கிணவுன்னு சொல்லாமல் கனவு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது கோடாலி, அந்த கோடாலியை கொஞ்சம் குன்ன, இந்த 2 கட்டையை வெட்டிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, ஸோ அது கோடாலி கிடையாது கோடாரி. அடுத்தது சந்தனம், இதில் 3 சுழினா வரக்கூடாது, 2 சுழினா தான் வரணும். சந்தனம் 2 சுழினா வர சந்தனம் தான் கரெக்டு. அடுத்தது சாயங்காலம், சாயங்காலம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சாயங்காலம் கிடையாது சாயுங்காலம். எது சாயுது, சூரியன் சாயின்ற காலம், அதுதான் என்ன சொல்கிறாங்க, சாயுங்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அடுத்தது சிலவு, இந்த மாதம் செலவு ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா அதை சிலவு கிடையாது செலவு. அடுத்தது பாருங்கள் சீக்கா, ஆனால் 2 சீக்கா இருக்கே அப்படின்னு கடையில் போய் கேட்பாங்க, அது ஆக்சுவலாக சீக்கா கிடையாது
சீகைக்காய். சரியா? அடுத்தது தடுமாட்டம். வாழ்க்கையே ஒரே தடுமாட்டமாக இருக்குதுப்பா, என்னதான்ப்பா பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்குள்ளே நிறைய கேள்வி இருக்கு. எனக்குள்ளே கூட நிறைய கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக அது தடுமாட்டம் கிடையாது, தடுமாற்றம். மனது மாறிக்கொண்டே இருக்கிற மாரி அப்படி வச்சுங்க. அடுத்தது தலகாணி, இதை தலையணை அப்படின்னு சொல்லணும். தாவாரம், இதை தாழ்வாரம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது திரேகம் அப்படின்றத தேகம்னு சொல்லணும். தொடப்பம் அப்படின்றதுக்கு துடைப்பம். இப்போது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். துடைக்கணும், ஒரு இடம் அசுத்தமாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், தூசாக இருந்ததுன்னா அதை துடைக்கணும். அப்போ துடைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தணும், துடப்பம் தான் பயன்படுத்தணும், தொடப்பம் கிடையாது, துடைப்பம். சரியா? அடுத்தது நாத்தம். அந்த இடத்துல ஒரே நாத்தமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை நாற்றம் அப்படின்னு சொல்லணும். நேத்து, நேத்துன்னு சொல்லாமல் நேற்று அப்படின்னு சொல்லணும். 12 அப்படின்னு சொல்லாமல் 12 அப்படின்னு சொல்லணும். புண்ணாக்கு, அதுக்கு பின்னாக்கு என்பது தான் கரெக்டு. புண்ணுன்னா என்னது, காயம். ஆக்சுவலாக நாம் இங்கே சொல்கிற அந்த புண்ணுன்றது காயத்தை குறிக்கக்கூடாது. எது, ஒரு மல்லாட்டை எடுத்தும்போது அது எண்ணெய் ஆறின பிறகு அந்த வித்துக்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எஞ்சிய திடப்பொருள், அதை தான் நான் சொல்கிறோம் பின்னாக்கு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பொம்பளை, இதை பொம்பளைன்னு சொல்லக்கூடாது, பெண் பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அடுத்தது மாயிலை, மாயிலை கிடையாது மாவிலை. கல்யாணத்துக்குலாம் தோரணம் கட்டுவோம்ல, ஏன்பா மாயிலை தோரணம் கட்டலையா அப்படின்வாங்க, அதை மாவிலை தோரணம். மா கூட்டல் இலை, அது ரெண்டையும் சேர்க்கும்போது மாவிலைன்னு வரணும். அடுத்தது முழுங்கு, அது என்ன சொல்லணும் தமிழில் சரியாக சொல்லணும்னா விழுங்கு என்பது தான் சரியான சொல். சரியா? ஏன்டா வாயிலே வச்சுன்னு இருக்கிற, அதை முழுங்கி தான் தொலையன் அப்படின்னு நம்ம வீட்டில். ஸோ முழுங்கு, முழுங்கு அப்படின்னு சொல்லாமல் விழுங்குன்னு சொல்லணும். அடுத்தது மெனக்கெட்டு அப்படின்றது தப்பு, வினை கெட்டு அப்படின்னு தான் கரெக்டு. அடுத்தது முந்தாணி, இதை முன்றானை அப்படின்னு சொல்லணும். முந்தாணி முன்றானை அப்படின்னு. அடுத்தது ரொம்ப, தண்ணியை நல்லா ரொம்ப ரொம்ப பிடிப்பாக்கும், ரொம்ப கிடையாது நிரம்ப அப்படின்னு சொல்லணும். வலது பக்கம், தூ வரக்கூடாது, வலப்பக்கம். வெய்யல், வெய்ய ரொம்ப அதிகமாக அடிக்குதே அப்படின்னு ஊரில் சொல்லுவாங்க. ஸோ வெய்யல் அப்படின்னு சொல்லக்கூடாது, வெயில் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வெட்டி பேச்சு, வெட்டி பேச்சுன்னு சொல்லாமல் வெற்று பேச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அப்படி பேசுறதுனால எந்த பயனுமே இல்லை இல்லையா, எந்த பயனும் விளையாததால் அந்த பேச்சை வெற்று பேச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சுவற்றில், ஆக்சுவலாக அப்படி ஒரு வேடே கிடையாது, சுவற்றில்னு ஒரு வேடே கிடையாது, என்ன சொல்லணும், சுவரில் தான் சொல்லணும். சுவர் அப்படின்றது என்னது, நம்ம காம்பவுண்ட் வலை குறிக்குது. அப்போ சுவர்னா அந்த சுவரில் ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா என்ன சொல்லுவோம், சுவரில் உள்ள அப்படின்னு தான் வரணுமே தவிர சுவற்றில் உள்ள அப்படி வரக்கூடாது. அடுத்தது தமையன், தமையன் அப்படின்னா அண்ணன் அர்த்தம். சரிங்களா? ஆனால் மை வரணும், மா வரக்கூடாது, தமையன் அப்படின்னு வரணும். அடுத்தது தாப்பா சரியாகவே மூடலை, அந்த தாப்பால் கொஞ்சம் சரியாக போடுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது தாப்பால் கிடையாது, தாழ்பால். அடுத்தது எங்கடா போகிற, திருவிழாவுக்கு தான் போகிறேன், நீ வரல அப்படின்னுவான். திருவிழான்னு சொல்லக்கூடாது, திருவிழா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது தொடங்கு, நான் வந்துடுறேன், நீ போய் தொடங்கினே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ துடங்குன்னு சொல்லாமல் தொடங்கு என்று சொல்லணும். அடுத்தது ஆமா உன்கிட்ட எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு, நான்ப்பா ஒரு 10 ஏக்கர் நஞ்சை இருக்கு அப்படின்னுவான். அப்புறம் ஒரு 10 ஏக்கர் புஞ்சை இருக்கு அப்படின்னுவான். ஸோ அதை நஞ்ச புஞ்ச அப்படின்னு சொல்லாமல் நன்செய் புன்செய் அப்படின்னு சொல்லணும். நினைவு அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தனை ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்து கோமாவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பா நினைவு திரும்பிடுச்சா, நினைவு இருக்காப்பையா, நீங்கள் பார்த்த மாரி உனக்கு நினைவு இருக்கா அப்படின்னும். அதை நினைவுன்னு சொல்லாமல் நினைவு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நோன்பு, நோன்பு கிடையாது அது ஆக்சுவலாக நோன்பு. அடுத்தது பொண்ணு, பொண்ணுன்னு சொல்லாமல் பெண் அப்படின்னு சொல்லணும். மாத்தினான், மாத்தினான் கிடையாது மாற்றினான். நல்லா பாருங்க, இந்த இத்து வர்ற நிறைய இடத்துல பெரிய ராதம் போட்டு சரியான விடையாக வந்துன்னு இருக்கு, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இல்லை இதுக்கப்புறமாவது கவனிங்க. அடுத்தது மாச்சி, இச்சி வரக்கூடாது, இட்டு வரணும், மாச்சி அப்படின்னு. அடுத்தது முழித்தான் அப்படின்னு சொல்லாமல்
விழித்தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்டா திருத்துன்னு முழிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? விழித்தான் அப்படின்னு சொல்லணும். மோர்ந்து, ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இருன்னு வந்தாலே அது நம்ம தமிழ் சொல்லு கிடையாது. ஸோ அதான் மோர்ந்துன்னு சொல்லாமல் மோந்து அப்படின்னு சொல்லணும். அடுத்து 300, இதில் வந்து சின்ன, அதாவது 2 சுழின்னு போட்டிருக்காங்க, அது வரக்கூடாது. தன்னகர இந்து வரணும். ஸோ அப்போ 300 அப்படின்னு வரணும். ஆக்சுவலாக வயிறு ரொம்ப வலிக்குது, என்ன ஒன்றும் சரியில்லை, இன்னைக்கு காலையிலேருந்து வயிறு வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வயறு என்பது தவறு, வயிறு என்பது தான் சரி. அடுத்தது வெங்கலம், வீட்டில் வெங்கலம் எவ்வளோ இருக்கு? ஒரு 10 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வெங்கலம்னு சொல்லாமல் வெண்கலம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது மாப்பிள்ள இது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அதை வேணுமான்னு கேட்கக்கூடாது, வேண்டுமா அப்படின்னு கேட்கணும். அப்போ வேணும்ன்றது பேச்சு வழக்கு. அப்போ அந்த வலு சொற்களை நீக்கி சரியான சொல்ல எழுதும்போது என்ன வேணும்? வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வைக்கல், அதை வைக்கோல் அப்படின்னு சொல்லணும். வெந்நீர்மா வெந்நீர் போட்டியாமா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் 2 சுழி இன்னுக்கு பதில் இங்கே இந்து வரணும், வெந்நீர் அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அடையாளம், டை வரணும், டா வரக்கூடாது, டை வரணும். அடுத்தது அலமேலு மங்கை, அது அலமேலு மங்கை கிடையாது, அலர்மேல் மங்கை. அடுத்தது அவரைக்காய் இருக்கா 1 கிலோ அப்படின்னுவான், என்னது அவரைக்காய், அதை அவரைக்காய் அப்படின்னு சொல்லணும். ரா வரக்கூடாது, ரை வரணும். அதேமாதிரி காவான்னு நிறுத்தக்கூடாது, ஈய சேர்த்து சொல்லணும். அதனால் அவரைக்கான்னு சொல்லாமல் அவரைக்காய் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வசத்தி, உயர்வு. என் மனசில் நான் உன்னை ரொம்ப வசத்தியாக வச்சுருக்கிறேனே அப்படின்னு சொல்லுவோம் சில பேர். சில பேர் உன்னை எவ்வளோ உயர்வாக பார்த்துன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வசத்தி உயர்வு அப்படின்னு சொல்லாமல் உயர்வு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஏன் ஒண்டியாலாம் கஷ்டப்படுற, கூட ஒரு 2 பேரை சேர்த்துக்கின்னு தான் அந்த வேலையை செய்ய, ஒண்டியா ஏன் இப்படி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒண்டியாய்ன்னு சொல்லாமல் ஒன்றியாய் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஒண்டி குடுத்தனம், இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், அது ஒண்டி குடுத்தனம் கிடையாது, ஒன்றி குடுத்தனம். அடுத்தது கோர்த்து, கோர்த்து கிடையாது, கோத்து அப்படின்னு வரணும். பதட்டம், ஆனால் பதற்றம், இட்டு வரக்கூடாது, இட்டு வரணும். சாரி, இட்டு வரக்கூடாது, இரு வரணும், பதற்றம். அடுத்தது புழக்கடைன்னு சொல்கிறாங்க, இது புறக்கடை அப்படின்னு தான் கரெக்டான சொல்லு. அடுத்தது மணத்தக்காளி, மணத்தக்காளி கிடையாது, மணி தக்காளி. ஏன்னா அந்த மணித்தக்காளி அந்த பழத்தை பார்க்கும்போது ஒரு மணி மாதிரி அது ஒரு கொலுசில் இருக்க அந்த முத்து மாரி தொங்குது இல்லையா, அதனால் அது மணித்தக்காளி. அடுத்தது அடமானம், அடமானம் கிடையாது, அடைமானம். அடுத்தது இத்தினை, இந்த இத்தினை என்னன்னு சொல்லணும்? இத்தனை அப்படின்னு சொல்லணும். உடைமை, உடைமைக்கு நம்ம உடைமை அப்படின்னு சொல்லணும். கெடிகாரம் அப்படின்னு சொல்லாமல் கடிகாரம் அப்படின்னு சொல்லணும். கெடிகாரத்தில் பேட்ரி இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு 2 பேட்டரியை வாங்கி போடப்பா தம்பி அப்படின்னு சொல்லலாம். கெடிகாரம்னு சொல்லாமல் கடிகாரம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது சாம்பிராணி அப்படின்னு சொல்லாமல் ஒருத்தன் திட்டம், சாம்பிராணி, சாம்பிராணி எத்தனை தடவை சொல்லி கொடுத்து உனக்கு அப்படின்னு திட்டம் இல்லையா, அதை சாம்பிராணின்னு திட்டாமல் சாம்பிராணி, சாம்பிராணி அப்படின்னு திட்டணும். அடுத்தது 135 துவக்கம், இது தொடக்கம், என்ன பார்த்தாச்சு. அப்போது துவக்கப்பள்ளி அப்படின்றத எப்படி வரணும்? தொடக்கப்பள்ளி அப்படின்னு வரணும். துளிர், இப்போ தான் துளிர் விட்டுருக்கு, அதுக்குள்ளே வந்து இப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க, ஆடு மேய்ஞ்சிருச்சு அப்படின்னு வச்சிங்களேன். தம்பி என்ன துளிர் விட்டு போச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அதை துளிர் என்பது தப்பு, தளிர் என்பது தான் சரி. அடுத்தது தொந்திரவு, தொந்திரவு கிடையாது, தொந்தரவு. அடுத்தது தேநீர், டீ சொல்கிறோம் இல்லையா, அந்த தேநீர் போடும்போது தன்னகர நீ தான் வரணும், 2 சுழி நீ வரக்கூடாது. அடுத்தது நாகரிகம் அப்படின்றத நாகரிகம் தான், ஆனால் பெரியரா வராமல் சின்னரா போடணும். அடுத்தது பண்டகசாலை அப்படின்றதுல பண்டசாலை தான், பண்டம்னா பொருள், சாலைனா விற்கும் இடம். ஸோ அப்போ பண்டசாலை தான், பண்டகசாலை கிடையாது. இடைஞ்சல், இவன் ஒரே இடைஞ்சல் கொடுக்குறானே ஒன்றும் முடியலண்ணே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இடைஞ்சல்னு சொல்லாமல் இடைஞ்சல் அப்படின்னு சொல்லணும். இடையல் வந்து தொந்தரவு செய்வதால் இது இடைஞ்சல் அப்படின்னு.
அடுத்தது எலுமிச்சம்பழம். அண்ணா 2 எலுமிச்சம்பழம் இருக்கு. இன்னும் எலி உருவாக்குற பழமா அது எலுமிச்சம்பழம்னு கேட்கறதுக்கு? ஸோ அதனால் எலுமிச்சை கிடையாது, எலுமிச்சை பழம் அப்படின்னு வரணும். சரிங்களா? அடுத்தது கைமாறு. அண்ணா மிகப்பெரிய உதவி செஞ்சுருண்ணே, இது நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனே எனக்கு தெரில அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கைமாறு சொல்லும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் நடுவில் ஒரு இம்மு வரணும். கைமாறுன்னு சொல்லாமல் கைமாறு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது புடைத்தாள். நல்லா போட, அந்த தூசெல்லாம் பறக்கிற மாதிரி நல்லா போட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டில்? ஸோ புடைத்தாள்னு சொல்லாமல் புடைத்தாள் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஊரணினா ஊருணி, இன்னைக்கு அப்படின்னா இன்றைக்கு, கழட்டு அப்படின்னா கழற்று அப்படின்னு அர்த்தம், துகை அப்படின்னா தொகை அப்படின்னு அர்த்தம், வத்தல் அப்படின்னா வற்றல். சில பேர் சொல்லுவோம், என்னடா ஒரே வத்தி போயிருக்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஏரி குளம்லாம் பாரு வத்தி போய் கிடக்கு தண்ணியே இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன சொல்லணுமா, வத்தல்னு சொல்லாமல் வற்றல் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பசும்பால். நல்லா தூய பசும்பாலாக ஒரு 2 லிட்டரு கொடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் உடம்பு அப்படின்னு போய் கேட்போம். அது என்னன்னு சொல்லி கேட்கணும், பசும்பால்னு போய் கேட்கக்கூடாது, பசுப்பால், பசுவுடைய பால், அவ்வளோதான். அடுத்தது திண்ணீர். திண்ணீர் கிடையாது, திருநீர் அப்படின்னு சொல்லணும். திருவாணி என்ன சொன்னேன் நான், இந்த கொலுசில் இருந்த திருவாணியை காணா பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா, காதில் போகிற திருவாணியை காணா அப்படின்னு. அதை திருவாணின்னு சொல்லாமல் திருகு ஆணி, அதாவது திருகு கூட்டல் ஆணி, அது சேர்ந்து என்னாச்சு திருகாணி அப்படின்னு மாறிடுச்சு. சரியா? அடுத்தது சாணி. சாணின்னு சொல்லக்கூடாது, சாணம்னு சொல்லணும். அடுத்தது புட்டு. புட்டுன்னு சொல்லக்கூடாது, பிட்டுன்னு சொல்லணும். பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற புன்னை அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு ஒரு பாட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதனால் புட்டுன்னு சொல்லக்கூடாது, பிட்டுன்றது தான் கரெக்டு. அடுத்தது கவுனி. இது என்னன்னு கவனிச்சுட்டு போயேன், பேர் உன் பாப்பா செய்கிறது ஒன்றும் சரியில்லை, நீ என்னன்னு ஒருத்தர் கவனிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? ஸோ அது கவுனி கிடையாது, கவனின்னு அர்த்தம். அடுத்தது இவை அன்று. இவைனாலே அன்று வரக்கூடாது, இவை அல்ல, அவை அல்ல அப்படின்னு தான் வரணும். அடுத்தது அநியாயம். ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீ வரணும், தன்னகரனா போட்டு நீ வரணும். அடுத்து உத்திரவு. உத்தரவு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் உத்திரவுலாம் கிடையாது, உத்தரவு. அதேமாதிரி எதுகள்னு ஒரு வேர்டு கிடையாது, எவை, அவ்வளோதான். அதேமாதிரி எந்தன் அப்படின்றத என்றன் அப்படின்னு சொல்லணும். அறிஞர் அண்ணா கூட சொல்லியிருப்பாரு பாரு, கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு. அதேமாரி உந்தன் அப்படின்னு வந்தா உன்றன்னு வரணும், எந்தன் அப்படின்னு வந்தா என்றன் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா? அடுத்தது குத்துதல். இப்போ இந்த நெல்லெல்லாம் உலக்கையில் போட்டு குத்துன்னு குத்துறாங்க பாருங்க, அது பேர் குத்துதல் கிடையாது, குற்றுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சோத்து பானை. சோத்து அப்படியே வரக்கூடாது, சோறு அப்படின்னு தான் வரணும், அதனால அது சோற்றுப்பானை. அடுத்தது பாருங்க பீத்தல். பீத்தல் கிடையாது, பீற்றல். சரிங்களா? அதான் பீத்திராம்பர் அண்ணாமா பீத்திராம்பர் தற்பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க, பீற்றல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது புனையம். புனையம்னு கிடையாது, பிணையம். அதே மாதிரி எல்லோரும் கிடையாது, எல்லாரும். எல்லாரும்னா தான் அனைவரும், எல்லோரும் கிடையாது. அடுத்தது கத்திரிக்கோல் அப்படின்றத கத்திரி கிடையாது, சரிங்களா? கத்தரி. கத்தரி கோல், அதுதான் கரெக்டான விடை. அடுத்தது கற்பூரம் நாம் சொல்கிறோம், நான் வரையும் சொல்லிருக்கேன், தனிக்குறிலை அடுத்து ரகர மெய்யெழுத்து வரக்கூடாது, அப்படி வந்தோன்னா அது தமிழ் சொல் கிடையாது, வழுவு சொல்லாதான் அதை பார்க்கணும். அதனால் கற்பூரம் கிடையாது, கருப்பூரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது கோர்த்தான். அதேமாரி அந்த இரு வந்திருக்கு பாரு, கோர், அந்த இரு வரக்கூடாது, ஸோ கோத்தான். அடுத்தது சித்தரித்தல் அப்படின்னு சொல்லிருக்கோம், சித்தரித்தல் கிடையாது, சித்திரித்தல். அடுத்தது பாருங்க தேங்காய் மூடி. இதை தேங்காய் மூடி அதே தான் இருக்குது, என்ன வித்தியாசத்தில்? இல்லை தேங்காய் முடின்னு இருக்குது, ஆக்சுவலாக அது தேங்காய் மூடி. அடுத்தது பாருங்க தோற்கடித்தான் அப்படின்னா தோல்வியுற அடித்தான் அப்படின்னு அர்த்தம். தோற்கடித்தான் கிடையாது, தோல்வியுற அடித்தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்மளுக்கு ஆப்டாக ஒன்று இருக்குது, டிஎன்பிசி என்னை தோக்கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லலாம் அப்படின்னா எப்படி கரெக்டாக சொல்லணும், டிஎன்பிசி என்ன தோல்வியுற அடித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம். அடுத்தது விசாரி அப்படின்னா உசாவு அப்படின்னு அர்த்தமா, புதுசாக இருக்குது, நான் அது வரைக்கும் இந்த வேலை கேள்விப்பட்டதே இல்லை. விசாரி அப்படின்னா உசாவு அப்படின்னு அர்த்தமா, என்னன்னு தெரில, பார்த்துக்குங்க.
இதுக்கு உங்களுக்கு சரியாக மீனிங் தெரியுது அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள் உஷாவு அப்படின்னா என்னான்ட்டு. அடுத்தது நாழி, வெறும் நாழின்னு மட்டும் சொல்லக்கூடாது, அதை நாழிகை அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பூசணிக்காய், நல்லா பெரிய பூசணிக்காய் வாங்கி திதி சுட்டி போடு, அப்போ தான் நீங்கள்லாம் வாழ்க்கையிலே உருப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பூசணிக்காய் கிடையாது, பூச்சுனைக்காய் அப்படின்னு அர்த்தம். முகர்தல் வரக்கூடாது, மோத்தல் அப்படின்னு வரணும். மென்மேலும் அப்படின்னு வரக்கூடாது, மென்மேலும் அப்படியே தாங்க இருக்குது, இதில் ஒன்றும் வித்தியாசமே இல்லையே. என்னவோ சரி, இது அப்படியே வைங்க, டவுட்டில் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது அப்பாவி, இது ஆக்சுவலாக அப்பாவி கிடையாது, அற்ப ஆவி அப்படின்னு அர்த்தம். எல்கை அப்படின்னு கிடையாது, எல்லை, எல்கை கிடையாது, எல்லை. ஏழரை நாட்டு சனியன் அப்படின்னு சொல்லாமல் ஏழரை ஆட்டை சனியன் அப்படின்னு சொல்லணும். களி கூறுங்கள், களி கூறுதுன்னா என்னது, இந்த சோசியம் பார்க்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட. களி கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை களி கூறுங்கள் சின்னரு வரணும். அடுத்தது கம்மநாட்டி, நிறைய பேர் நம்மளை திட்டிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும். நம்ம தாத்தா பாட்டி அந்த ஸ்டேஜில் இருக்கணும், கம்மநாட்டி கம்மநாட்டி ஒழுங்காக இருக்கிறீங்க அப்படி திட்டிருப்பாங்க. அது கம்மநாட்டி கிடையாது, கைம்பொண்டாட்டி அப்படின்னு அர்த்தமா. அடுத்தது பாருங்க கழிசடை. சரி சிரிக்காத. கழிசடை திட்டலாம் வாங்கியிருக்கோம் சின்ன வயசுல, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது கழியாடை அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அடுத்தது கிடாய், கிடாய்னு சொல்லாமல் அதை கடா அப்படின்னு சொல்லணும். தமிழகத்துடைய தென்பகுதிகள்லாம் இந்த கிடாய் என்ற வார்த்தையை பரவலாக பயன்படுத்துவாங்க. அதை கிடாய்னு சொல்லாமல் கடா அப்படின்னு சொல்லணும். அடுத்தது கெவுளி அப்படின்னா கவுளி அப்படின்னு அர்த்தம். இந்த கெவுளி என்னன்னா, பல்லி இருக்குல்ல, கெவுளி கத்துது பாரு அப்படின்னு, அந்த பல்லியை சொல்கிறது கெவுளி, இது கவுளி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சதை சொல்லக்கூடாது, தசை என்பது தான் கரெக்டு. இது ஏற்கனவே டிஎன்பிசியில் ஒருத்தர கேட்டிருக்காங்க, அதனால் அலர்ட்டாக இருங்க. சதை என்பது தவறு, தசை என்பது தான் சரி. அடுத்தது சும்மாடு, சும்மாடுனா என்னன்னா, தலையில் ஒரு பாரத்தை தூக்கின்னு போகும்போது டேரெக்டாக அது தலை மேலே பட்டுனா நம்மளுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், ஒரு துணியை வட்ட வடிவமாக சுற்றி தலை மேலே வச்சுப்பாங்க. அது கிராமத்தில் இன்னுமே சொன்னால் சீமாடுன்னு சொல்லுவாங்க, சில வழக்கத்தில் சும்மாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே தப்பு. எது கரெக்ட்னா சுடையடை அப்படின்னு தான் கரெக்டு. அடுத்தது மார்வலி, என்னன்னு தெரியல, திடீர்னு மார்வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம், அதை மார்பு வலி அப்படின்னு தான் சொல்லணும். உடம்பெல்லாம் ஒரே வேர்க்குருவாக வந்துருச்சு பாரு, இதுதான் வெயிலே போகக்கூடாதுன்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை வேர்க்குரு தான், ஆனால் பெரிய ரூ வரணும். ஓரவத்தி, அதுக்கு ஓரக்கத்தி அப்படின்னு அர்த்தம். கன்றாவி, கன்றாவி என்ன கருமத்தெல்லாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்றாங்க இல்லையா, அந்த கன்றாவி அப்படின்றத கண்ணராவி அப்படின்னு அர்த்தமா. கன்றாவின்னதுக்கு கண்ணராவி அப்படின்னு வரணுமா. அடுத்தது கம்மாய், எங்கடா போகிற, கம்மாய்க்கா போகிற அப்படின்னு சொல்லாமல் கேட்போம் இல்லையா, அதை கம்மாயின்னு சொல்லாமல் கண்மாய் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது சக்கலத்தி அப்படின்றது சக கிளத்தி அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, திட்டுற மாதிரியான வார்த்தையாக இருக்குதுன்னு என்னையே திட்டாதீங்க. இது எல்லாமே அங்கே இருந்தது, உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான் இல்லை என் பார்ட்டு. அடுத்தது பாருங்கள் சில்லறை, சின்னறை வரக்கூடாது, பெரியறை வரணும், சில்லறை அப்படின்னு. அடுத்தது பாருங்கள் சின்னா பின்னம் அப்படின்றத சின்ன பின்னம், சின்னா பின்னம் கிடையாது, சின்ன பின்னம் அப்படின்னு வரணும். அடுத்தது நிச்சயதார்த்தம், நிச்சயதார்த்தம் சா வரக்கூடாது, சி வரணும், நிச்சயதார்த்தம் அப்படின்னு. நிச்சயம் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நிச்சயம் கிடையாது, நிச்சயம். அடுத்தது மாதா மாதம் அப்படின்றது ஒரு வேர்டு, அது கிடையாது, மாதம் மாதம் அப்படின்னு தான் கரெக்டு. இந்த மாதா மாதம், மாதாலாம் கிடையாது சரியா, மாதம் மாதம் அப்படின்னு வந்துடணும். அடுத்தது மிரட்டினார் அப்படின்றதுக்கு பதில் மருட்டினார் அப்படின்றது வரணும். அடுத்தது வரேன், இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு அப்புறம் இறாதோ வரேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ வரேன்னு சொல்கிறது வாரேன் அப்படின்னு சொல்லணும். வராது, அது வருமாடா, அது வராதுடா நீ போடா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ வராதுன்னு சொல்லக்கூடாது, வாராது அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வாத்தியார், வாத்தியார்னு சொல்லக்கூடாது, உபாத்தியாயர் அப்படின்னு சொல்லணும். வாத்தியார்னு சொல்லாமல் என்ன சொல்லணும், உபாத்தியாயர்.
அப்போ வாத்திச்சி அப்படின்றத உபாத்தியாயினி அப்படின்னு சொல்லணும். ஸோ வாத்தியார்னா உபாத்தியாயர், வாத்திச்சினா உபாத்தியாயினி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வாய்ப்பாடு. இப்பு வரக்கூடாது, வாய்ப்பாடு அப்படின்னு தான் இருக்கணும். வாவரசி, வாவரசி கிடையாது, வாழ்வரசி, வாழ்க்கைக்கே அரசி. அடுத்தது வியாதியஸ்தர், வியாதியஸ்தர் கிடையாது, அது வியாதிஸ்தர் அப்படின்னு வரணும். அடுத்தது பாருங்க வெங்கடாசலம், இதுக்கு என்ன வரணும், வேங்கடாச்சலம் அப்படி வேங்கடாசலம் அப்படின்னு வரணும். அடுத்தது வெள்ளாமை, என்ன படாது, நாட்டாம, நாட்டாம பாதம் பட்டா இங்க வெள்ளாம விளையும் அடி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா. ஸோ அது வெள்ளாமை கிடையாது, வேளாண்மை அப்படின்னு வரணும். அடுத்தது ஃபைனலா மனது, மனது கிடையாது, மனம் அப்படின்னு வரணும். கீழே என்ன இருக்கு அப்படின்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது வழுவு சொற்கள், இது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். அது அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லாம் வேணும் அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலகிராம் லிங்க் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அனுப்புகிறேன். தேங்க்யூ.